ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான தமிழ் வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாங்க. மொத்தமாக 25 சென்டென்சஸ் நாம் இன்றைக்கி கற்றுக்கிட போகிறோங்க. நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் சிம்பிள் தாங்க. ப்ளீஸ் கன்சிடர். ப்ளீஸ் கன்சிடர். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் கன்சிடர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கடுப்பாக இருக்குது. கடுப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் டென்ஸ்டு. ஐ எம் டென்ஸ்டு. ஐ எம் டென்ஸ்டு. கடுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னதை செய். நீ சொன்னதை ஃபஸ்ட்டு செய் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை எப்படி சொல்லலாம்? நீ சொன்னதை செய். கீப் யுவர் வேர்ட்ஸ். கீப் யுவர் வேர்ட்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கீப் யுவர் வேர்ட்ஸ். நீ சொன்னதை செய். நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டுத்தனமாக இருக்காதே. உனக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, நீ வாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்காத, ஃபோனை நோண்டாத, விளையாடாத. எல்லா பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கக்கிட்ட இதை சொல்லுவாங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காத. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி ப்ளேஃபுல். டோன்ட் பி ப்ளேஃபுல். ப்ளேஃபுல்னால் விளையாட்டுத்தனமாக. விளையாட்டுத்தனமாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி ப்ளேஃபுல். டோன்ட் பி ப்ளேஃபுல். விளையாட்டுத்தனமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், அவங்கள போக விடு. அவர்களை போக விடு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட் தம் கோ. லெட் தம் கோ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் 2 கேள்வி கேட்பேன். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எப்படி சொல்லலாம்? லெட் தம் கோ. லெட் தம் கோ. அவர்களை போக விடு. நெக்ஸ்ட் ஒன், விஷயத்துக்கு வா. வளன்னு பேசாமல் விஷயத்துக்கு வான்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் டு த பாயிண்ட். கம் டு த பாயிண்ட். கம் டு த பாயிண்ட். விஷயத்துக்கு வா. நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்கிட்டேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நேற்று மத்தியானம், நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? நேற்று நான் தூங்கிட்டேன், டயர்டாக இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஸ்லெப்ட் ஆஃப். ஐ ஸ்லெப்ட் ஆஃப். நான் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், வரம்பு மீறாதே. உனக்கு லிமிட் இவ்வளோ தான், வரம்பு மீறாதே. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன வரும்? டோன்ட் ஓவர் ஸ்டெப் யுவர் லிமிட்ஸ். டோன்ட் ஓவர் ஸ்டெப் யுவர் லிமிட்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டோன்ட் ஓவர் ஸ்டெப் யுவர் லிமிட்ஸ். வரம்பு மீறாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இது எல்லாருக்குமே நார்மலாக இங்கிலீஷில் தெரியுங்க, ஐ டோன்ட் நோ. ஆனால் அதை இப்படியும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஐடியா. ஐ டோன்ட் நோ ஐடியா. எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், இது நியாயமே இல்லை. நீங்கள் சொல்கிறது நியாயமே இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது நியாயமே இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. இட்ஸ் அன்ரீசனபிள். இட்ஸ் அன்ரீசனபிள். இது நியாயமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ரொம்ப மோசம். நீங்கள் ரொம்ப மோசம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் மீன். யூ ஆர் மீன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். யூ ஆர் மீன். MEAN. யூ ஆர் மீன். நீங்கள் ரொம்ப மோசம். நெக்ஸ்ட் ஒன், கிறுக்காத. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் செவரெல்லாம் கிறுக்குவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் கிறுக்காதே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஸ்க்ரபிள். டோன்ட் ஸ்க்ரபிள். கிறுக்காதே. நெக்ஸ்ட் ஒன், கேட்குது. நம்ம ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போ அவங்களுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க கேட்குது. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஆடியபிள். இட்ஸ் ஆடியபிள். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இட்ஸ் ஆடியபிள். இட்ஸ் ஆடியபிள். கேட்குது. நெக்ஸ்ட் ஒன், என் கண்ணு முன்னாடியே நிற்காத. என் கண்ணு முன்னாடியே நிற்காத. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். என் கண்ணு முன்னாடியே நிற்காத. நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா தான் கேட்டேன்.
ஏதாவது நம்ம ஒன்று கேட்போம், அவங்க என்ன கேட்ட அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நிறைய தடவை இதை நம்ம சொல்லுவோம். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ சிம்ப்ளி ஆஸ்க்டு. ஐ சிம்ப்ளி ஆஸ்க்டு. ஆஸ்க்டுனா கேட்கிறது. ஐ சிம்ப்ளி ஆஸ்க்டு, நான் சும்மா தான் கேட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ மனசு வச்சா முடியும். நீ மனசு வச்சா முடியும். நம்மளை உசுப்பேற்றுவாங்க பார்த்தீங்களா? நீ மனசு வச்சா முடியும் அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ வில் இட்ஸ் பாசிபிள். இஃப் யூ வில் இட்ஸ் பாசிபிள். இஃப் யூ வில் அப்படின்னா நீ மனசு வச்சா இட்ஸ் பாசிபிள் முடியும். இஃப் யூ வில் இட்ஸ் பாசிபிள், நீ மனசு வச்சா முடியும். இதை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இஃப் யூ வில் யூ கேன். இஃப் யூ வில் யூ கேன், நீ மனசு வச்சா முடியும். ரெண்டுமே நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஒன், முறைக்காத. முறைக்காதே, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்டேர். டோன்ட் ஸ்டேர், முறைக்காதே. நெக்ஸ்ட் ஒன், தாங்கிக்கவே முடியாது. நான் சொன்னேன்னா தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கவனமாக கவனிங்க. அன்பியரபிள். அன்பியரபிள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்பியரபிள், தாங்கிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்கும். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he says one thing but does another. he says one thing but does another. அவன் சொல்கிறது ஒன்று அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he says one thing, செய்கிறது ஒன்று, does another. he says one thing but does another. அவன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேறு வேலையே இல்லையா? உனக்கு வேறு வேலையே இல்லையா கேட்போம் பார்த்தீங்களா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் பெட்டர் டு டூ. டோன்ட் யூ ஹாவ் எனிதிங் பெட்டர் டு டூ, உனக்கு வேறு வேலையே இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த தமிழ் சென்டென்ஸ் பார்க்கும்போது பெருசாக தெரியும், ஆனால் இதை நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுங்க. இந்த ரகசியத்தை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ won't tell this secret to anyone. I won't tell this secret to anyone. I won't tell அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். This secret, இந்த ரகசியத்தை, to anyone, யாரிடமும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த ரகசியத்தை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு I won't tell this secret to anyone. நெக்ஸ்ட் ஒன், மிரட்டாத. மிரட்டாதே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் த்ரெட்டன். டோன்ட் த்ரெட்டன், மிரட்டாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் விளையாடுகிறேன். நான் விளையாடுகிறேன், இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னா, ஐ ப்ளே. அவ்வளோதாங்க, ஐ ப்ளே. ஓகேங்க, ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. என்ன அப்படின்னா, நான் நாளைக்கு விளையாடி கொண்டிருப்பேன். நான் நாளைக்கு விளையாடி கொண்டிருப்பேன், இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக அவங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கடுப்பாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. என்ன வரும்? ட்ரை பண்ணுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் நான் சொல்கிறேன். ஐ எம் டென்ஸ்டு. ஐ எம் டென்ஸ்டு, கடுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கேட்குது. நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்போம். நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னா அவங்க கேட்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நம்ம டெய்லியுமே இது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான். என்ன ஒரு இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். கேட்குது. ஆன்சர் சொல்கிறேன். இட்ஸ் ஆடியபிள். இட்ஸ் ஆடியபிள், கேட்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.